ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மார்ச் 31 தான் கடைசி டேட் அப்படிங்கிற மாதிரி பல துறைகள்லேருந்து பல அப்டேட் ஆனது வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் 1லேருந்து என்னென்ன மாற்றங்கள்லாம் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற முக்கியமான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களோட மொபைலில் நீங்கள் யூபிஐ ஆப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, அது நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணுற உங்களோட பழைய மொபைல் நம்பர்லேயே நீங்கள் அந்த யூபிஐ ஆப்பை யூஸ் பண்ணுறீங்கன்னா, அந்த மொபைல் இன்ஆக்டிவாக இருக்கிற பட்சத்தில் அந்த மொபைல் நம்பரை யூபிஐ ஆப்லேருந்து ரிமூவ் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்தும் அந்த மொபைல் நம்பரை ரிமூவ் பண்ண போகிறாங்க. ஸோ இன்ஆக்டிவாக இருக்கிற அந்த மொபைல் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஏப்ரல் 1 அதை ரீசார்ஜ் பண்ணி அந்த யூபிஐ ஆப்பில் இருக்கிற மொபைல் நம்பர் வேணும்னா அதை ஆக்டிவாக வச்சுக்கோங்க. 3 மாதமாக இன்ஆக்டிவாக இருக்கிற மொபைல் நம்பரில் நீங்கள் யூபிஐ ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மொபைல் நம்பர் நிரந்தரமாக ரிமூவ் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 இது மாதிரியான மொபைல் நம்பரை நீங்கள் யூபிஐ ஆப்பில் பயன்படுத்த முடியாது. இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கேஷ் கனெக்ஷன். உங்கள் வீட்டில் கேஷ் கனெக்ஷன் இருந்ததுன்னா இது சம்மந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. கேஸ் கனெக்ஷன் பற்றி என்ன அப்டேட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வீட்டுக்கு பயன்படுத்துகிற சமையல் கேஸ் சிலிண்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரியான கேஸ் சிலிண்டர் நம்ம வீட்டுக்கு வாங்கும்போது இதுக்கு ஒரு மானியத் தொகை அப்படிங்கிறது கிடச்சிட்டு வருது. இந்த மானியத் தொகைங்கிறது சம்மந்தப்பட்ட நபரோட பேங்க் கணக்கில் நேரடியாக டெபாசிட் பண்ணுறாங்க. இப்படி வாங்குகிற மானியத் தொகையை சம்மந்தப்பட்ட நபர் தான் அந்த மானியத் தொகையை வாங்குறாரா அப்படிங்கிற உண்மைத்தன்மை அறிய சரிபார்ப்பு பணி அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்காக சிலிண்டர் கனெக்ஷன் யார் பேரில் இருக்கோ அவங்க கேஸ் ஏஜென்சிக்கு போய் அங்கே அவங்களோட கைரேகையும் முகப்பதிவும் கண்டிப்பாக பண்ணியாகணும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு. இந்த கைரேகை முகப்பதிவு இதை எப்போ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மார்ச் 31 இந்த கைரேகை பதிவும் முகப்பதிவும் பண்ணியாகணும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசானது குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை சிலிண்டர் கனெக்ஷன் உள்ளவங்க இந்த கைரேகை பதிவு, அதாவது பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணாதவங்களுக்கு கேஸ் சிலிண்டர் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி கேட்கப்பட்டதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 31 பிறகும் சம்மந்தப்பட்ட நபர் அந்த கேஸ் கனெக்ஷன் இருந்ததுன்னா அவங்க சிலிண்டர் வாங்கிக்க முடியும். ஆனால் கைரேகை மற்றும் இந்த முகப்பதிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணியாகணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இதை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுங்கிறது மார்ச் 31 தான். இதுக்கப்புறமும் இதுக்கான கால அவகாசம் நீட்டிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது விவசாயிகளுக்கு அந்த ஆதார் அட்டை போலவே விவசாய அடையாள அட்டை அப்படிங்கிறது வழங்கப்பட்டு வந்துகிட்டு இருக்குது. இந்த விவசாய அடையாள அட்டையை வாங்குறதுக்கு லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மார்ச் 31 தான். ஸோ பட்டா நிலங்கள் இருக்கிற விவசாயிகள் மார்ச் 31 இந்த விவசாய அடையாள அட்டை வாங்குறதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரேஷன் கார்டு சம்மந்தமான இந்த முக்கியமான அப்டேட்டு தான். ரேஷன் கார்டில் அப்படி என்ன முக்கியமான அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரேஷன் அட்டையில் இருக்கிற ஒவ்வொரு நபரும் அந்த இகேஒய்சி அப்படின்னு சொல்லக்கூடிய வெரிஃபிகேஷனை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. அதாவது குடும்ப உறுப்பினர்கள் கைரேகை பதிவு பண்ணணும். இதை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மார்ச் 31 தான். ஸோ இது சம்மந்தமான விஷயங்களை உங்கள் ஊரில் இருக்கிற ரேஷன் கடையில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பிரதமர் இன்டர்ன்ஷிப் திட்டம். இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி தேதியானது மார்ச் 31 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் யாரும் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா, ஸோ இந்த திட்டம் மூலம் நீங்கள் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்ச் 31 இதுக்கு விண்ணப்பிச்சு வச்சுக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்கள் பேன் நம்பரை ஆதாருடன் இணைக்கிறதுக்கான கடைசி தேதி அறிவிச்சிருக்கிறாங்க. பேன் நம்பருங்கிறது பேங்க் அக்கௌண்ட்டோட சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த டேக்ஸ் கட்டுறதுக்கெல்லாம் இந்த பேன் கார்டுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது. இந்த பேன் கார்டை ஆதார் நம்பரோட இணைக்கிறதுக்கு கடைசி தேதியானது மார்ச் 31 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வரைக்கும் பேன் கார்டை ஆதாரோட இணைக்காமல் இருந்தீங்கன்னா மார்ச் 31 பேன் கார்டை ஆதாரோட இணைச்சிக்கோங்க. இது சம்மந்தமான சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா உங்கள் ஊரில் இருக்கிற பேங்க்லேயோ இல்லை இ-சேவை மையத்திலேயோ இது சம்மந்தமாக கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த முக்கியமான விஷயம் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது வருமான வரி. இந்த வருமான வரி கட்டுறதுக்கான லாஸ்ட் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மார்ச் 31 தான். மார்ச் 31 இந்த வருமான வரி அப்படிங்கிறத கட்டாமல் இருக்கிறவங்க சீக்கிரமாக கட்டுறது ரொம்ப நல்லது. ஏப்ரல் 1 அப்புறம் பல துறைகளில் பல முக்கியமான அப்டேட் எல்லாம் கொண்டு வர போகிறாங்க. ஸோ நாம் சொன்ன விஷயங்களில் ஏதாவது நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மார்ச் 31 வேகமாக இதுக்கான அப்டேட்டை பண்ணி வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் எந்த விதமான ஒரு சட்ட சிக்கலும் வராமல் இருக்கும். நாம் சொன்ன இந்த முக்கியமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.